அம்மா இவனுங்களை திறந்து விழுந்தாம ஆளாளுக்கு லைனா உட்காந்துருக்குறது. வரீங்களா வெளிய? சாஷா வரியா வெளிய? செல்லம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டானுங்கடா, ஒரு பயலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போய் சாப்பிடுங்க போ. சாப்பிட்றாங்க பாரு, சாப்பிடு போ. சாப்பிடு, போய் சாப்பிடு. நீ போய் சாப்பிடு, சாப்பிடுங்க போ. போய் நீ சாப்பிடு போ, சாப்பிடு. இங்கே வா, கண்ணை துடைக்கலாம். இங்கே வா. என் தங்கம் இது என்னடியே, பட்டு பிள்ளை, சக்கரை பிள்ளைடி இது. சிஞ்சு பிள்ளை, சக்கரை பிள்ளை, சிஞ்சு பிள்ளை, அறிவு பிள்ளை. என்னம்மா நீ என்ன, நீ என்ன, உனக்கு என்னடிய, உனக்கு என்ன? நம்மளாம் இவ்வளோ நேரம் மேலே உட்காந்தனால இவங்களும் மேலே உட்காருவாங்க. இப்போ நம்மளாம் கீழே போனதுக்கப்புறம் இவனுங்களும் அப்படியே கீழே ஓடி வருவானுங்க பாருங்க. வாங்க போகலாம் கீழே. அப்படியே ஒவ்வொருத்தராக கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பா அக்கா வந்தேன்னு வந்தீங்களா? கருப்பா மாஷா நீங்களுமா அக்கா வந்தேன்னு வந்தீங்களா? சரிப்பா ஏறிக்கோ, ஏறிக்கோ வா, பா ஏறிக்கோ பா. கியூட்டி பை, யூ ஆர் மை கியூட்டி பை. என்னப்பா ஆச்சு? அம்மா அவனை தூக்கிட்டு வாக்கிங் போறாங்களா? ஐயோ நீ எதுக்கு அவனை தூக்கிட்டு வாக்கிங் போறீங்க? கோபம் பாரு அவனுக்கு வந்து கோபம். பாப்பா மாச குட்டி உன்னைய கூட்டிட்டு போலையா? அடிப்புள்ளைய கூட்டிட்டு போலையா? அம்மா குட்டி பிள்ளைய கூட்டிட்டு போமா, இங்க பாக்குது பாரு. முடியாது முடியாது, நான் பொட்டேட்டோ தான் தூக்கிட்டு போவேன். பொட்டேட்டோ கீழே இறங்குடி. நான் இவனை தான் தூக்கிட்டு போவேன். நீ வேணாம், நீ வேணாம். நான் பொட்டேட்டோவை தான் தூக்கிட்டு போவேன். நீ வேண்டானா வேண்டாம் போ. உங்கள்கிட்ட டூட்ற பேசாத போ. நின்ஷா கூட இப்ப டூ விடணுமா? நீயும் போ நின்ஷா, அவங்க அம்மா கூட சண்டை போடு. அவனை தூக்கிட்டு போறாங்க பாரு, போ கருத்தவாள். ஐயோ குட்டி பாவமா பாக்குது. மாஷா இங்க பாருறா, திரும்பி திரும்பி பாக்குறான் பாரு. போ வேணாமா, அம்மா வேணாம் அவனுக்கு. அவளை இறக்கி விட்டுறேன். இவனுங்க தொல்லை நம்மளுக்கு தாங்கல. எங்க 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 மூஞ்சி காமி அழகு. போ போ. புள்ளைக்கு உடம்பு குறைக்கணும்னா நீ புள்ளை இறக்கி விட்டுட்டு நட, அப்பதான் உன் பிள்ளைக்கு உடம்பு குறையும், உனக்கும் உடம்பு குறையும். பொட்டேட்டோ பொட்டேட்டோ நீ நீ சொல்லு பொட்டேட்டோ, அவங்களுக்கு என்னன்னு சொல்லு பொட்டேட்டோ. நின்ஷா பேபி கமான். நின்ஷா வந்து அப்படியே கடிக்கிற மாதிரி ஆக்டிங் போடுவா, ஆனால் கடிக்க மாட்டா. ஒரு அழகான பெண் குழந்தை. இது பெண் குழந்தை. ஷாஷோட ஃபேன் கூட பேசிட்டு இருக்கியா? இங்கே தாங்கியோப்பா, இந்த பக்கத்தில் ஒரு வீட்டில், இந்த வீட்டில் குடி வந்திருக்காங்க புதுசாக. அந்த பாப்பா ஷாஷாவை கூப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பையனும் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க கூப்பிட்டு பேசுறது வந்து சரியான கேடி. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு பொம்பளை பொண்ணு அப்படின்னு ரோமியோ இவன் வந்து பாக்குறான் அப்படின்னதுமே பார்த்தா அங்க ஒரு பொம்பளை பூனையை வச்சு அந்த பாப்பா நின்னுக்கிட்டு இருக்கு. அதனால இவர் அப்படியே அந்த புள்ளைய அப்படியே வச்சக்கட்டு வாங்காம பாத்துட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டா ஆமான்னு. சாஷா அந்த வீட்ல உன் ஃப்ரெண்டாடா? தன்யா உன் ஃப்ரெண்டா? தன்யா உன் ஃப்ரெண்டா? அந்த பூனை பேர் வந்து தனலட்சுமி. தனலட்சுமி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? தனலட்சுமின்னு தெரியுமா உனக்கு? தனலட்சுமி சாஷா உனக்கு தனலட்சுமி தெரியுமா? ராஜாடா ஹாய் செல்லம். ஹாய் செல்லம், ஹாய் செல்லம். பேட் பாய் இதோ வந்துருச்சு. சாஷா அங்க பாரு. சாஷாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். சாஷா அங்க பாரு. வெரி பேட். அவன் அங்கதான் பாக்குறான். அங்க பாரு. சாஷாவை தூக்கி வர காமி. அங்க பாரு அக்கா பாரு. அக்கா பாரு. அப்பனா அவ தனலட்சுமியை காமிக்க மாட்டா. காட்டாத, நீ தனலட்சுமியை காட்டாத. இவனுக்கு இவன் பார்க்க மாட்டான் உனிய. அங்க பாருடா சாஷா, அங்க பாரு. ஐயோ தனலட்சுமி வந்துட்டா. அந்த பாப்பாவும் எல்லாத்தையும் காமி. இந்தா இதுதான் நின்ஷா. இவன் தான் பாரு, இவன் தான் மின்ஷா. இவன் தான் கீழே விழுந்தான். கீழே விழுந்தது. கண்ணு பார்த்தேன்னா எல்லோ கலர்ல இருக்கும். கருப்பு பாக்குறா பாருங்க. உங்களை இவனை பாக்குறத பாரு, உன்னைய பாக்குறேன். என்னவா இது பர்ஷியன் கேட். என்ன ஒரே கொஞ்சலாம் இருக்கு. கொஞ்சம் புடிச்சதுக்கு அப்புறம் எதுக்குடா எங்க அம்மாவை கொஞ்சுற? எங்க அம்மா சொல்லிடுறோம். எதுக்குடா? அவ்வளவுதான். எங்க அம்மா எதுக்குடா எங்க அம்மாவை கொஞ்சுற? எங்க அம்மாடி சொல்லிடு. எங்க எதுக்குடா எங்க அம்மாவை கொஞ்சுற? போடா, எங்க தள்ளி போடா. எங்க அம்மா இது, எங்க அம்மா. தள்ளி போ, தள்ளி போ. கோ கோ. ஐயோ அறிவுடி.
கொஞ்சலுக்கு ஒரு அளவு இல்ல. சரிடி. என்ன தெரியுது? என்ன தெரியுது? மூக்குக்குள்ள எல்லாம் முடி போயிட முடியும் அம்மாக்கு. ஜோடிடி தங்கம், ஜோடிமா அழகு. வால் வேற ஆட்டிக்கிறது. சோ குழந்தையாக்கும் நீ எப்படியே பெரிய குழந்தை. என் அழகி, இது என் அழகி. கொஞ்சல் பாரு எப்படின்னு. போதுண்டா போட, போதும் போட. உனக்கு என்னடி? வாங்கடா. இவர் கேட்டதுமே ஓடியாது, எல்லாம் சவுண்டு கேட்டு வருது. வா போவோம் மேலே போ. சிஞ்சு இல்லை இங்கே பாரு, மூளையில படுத்து கிடக்கிறது. வாங்கடா மேலே போ, நான் மேலே தான் வர்றேன். போ. 3 4 5 6 7 8 9 10 11. இன்னும் 2 பேர் எங்கடா? இன்னும் 2 பேர் எங்க? சிஞ்சுங்க. சிஞ்சு சாப்பிட்றாமா. முன்னாடி வர வேண்டியதானே, நம்ம திரும்பி கொடுக்க முடியல. இரு இரு இரு, அவன் சாப்பிடவே இல்லை இன்னும், அவன் சாப்பிடல. இரு. இருடி, இந்த கருப்பை சாப்பிடல இன்னும். இரு. சிஞ்சு பார்த்தீங்கன்னா, இங்கே பாடா சிஞ்சு, இங்கே பாரு. சிஞ்சு ரொம்ப வர வர ரொம்ப குண்டாகிட்டே போகிறாரு. நாளுக்கு நாள் ரொம்ப குண்டாகிறது வந்து நல்லதா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவன் நல்லா சாப்பிட்றா, அதனால தான் குண்டாகிறான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியல, ரொம்ப குண்டாகிக்கிட்டு இருக்கான். இது நார்மலாக இல்லை என்னன்னு தெரியல. நான் டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன் சிஞ்சுக்காக. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. குண்டாகுவாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு குண்டாகுவாங்களா அப்படின்னு தெரில. இந்த 1 வாரம் 2 வாரத்துலையே ரொம்ப குண்டாகிட்டு இருக்கா. நேற்று இந்த நாள் பார்க்குறப்ப இந்த அளவுக்கு இல்லை, இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் சாப்பிட்றது விளையாடுறது எல்லாம் நல்லா தான் பண்ணுறா. ஆனால் உடம்பு மட்டும் ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்குது. அது என்ன ரீசன்னு தெரியல. ஆனால் சிஞ்சு நின்ஷாக்கு பண்ணோம், அவள் ஒன்றும் இந்த அளவுக்குலாம் குண்டாகலை. ஆனால் சிஞ்சு மட்டும்தான் இப்படி குண்டாகிக்கிட்டு இருக்கா. அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் பிள்ளைய போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அப்படின்னு கத்துவாளா, அதனால போய் காட்டிட்டு வரோம். முன்னாடி தங்கம், நம்ம ஆஸ்பத்திரி போகலாமா? நம்ம வீட்டு குழந்தைக்கு தொட்டில் கட்டியாச்சு. நம்ம வீட்டு குழந்தை புது குழந்தை வந்திருக்கு நம்ம வீட்டில். ஏஸ்மா, குழந்தைக்கு தொட்டில் கட்டியிருக்கோம். அழகா தூங்குதா பாப்பா? தூங்குறான். தூங்குது வந்து பாரு. எங்க தூங்குறானா? இந்த இவன் தான் குழந்தை. டேய் குழந்தை எப்படி பாருங்களேன் தூக்கத்தை. தொட்டில் கட்டினதுமே அவ்வளோ ஜாலியாக உட்காந்துக்கிட்டு வெளியிலயே வர்றதில்லை பாருங்க. பாருங்க எப்படி 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 தூக்கம் அவ்வளோ ஜாலியாக. கைப்பறு ரஸ்மா, கைப்பறு பிடிச்சிக்கிட்டான். கடிக்கிறான். தொடாதடி, எல்லாம் பிடிச்சிக்கிறான். கடிக்க கூடாது. வேணாம், நீ ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணு சஷா. அது ஜாலியா இருக்கு அஸ்மா. ஷாசா குட்டி ரொம்ப ஜாலியா தொட்டில் கட்டின உடனே தூக்கி உள்ள போட்டதுமே அப்படியே குசி, அப்படியே குழந்தைங்க எப்படியெல்லாம் படுத்துட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி இவ்வளவு நேரம் படுத்து அப்படியே காத்தோட்டமா அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்குறா. அதுவும் அவங்க அத்தா பேசினா மட்டும் ஷாஷா ரெஸ்பாண்ட் பண்ணும். பாருங்க சோமா இருக்கா? ஏண்டா? அதாவது அத்தா பேசினா மட்டும்தான் வந்து ஷாஷா எப்பயுமே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நாங்க ஏதாவது பேசினா மனசு கண்டு கூட மாட்டேன். சாச்சுக்குட்டியோ இங்க பாரு. அத்தா தூக்குனா ஒண்ணும் பண்ண மாட்டான். இது நம்மனா மட்டும் இது கிளக்காரம். வரலையாமா அஸ்மா? வரலையாமா? அது சென்டர்ல போட்டோம். வரலையா சாச்சுக்குட்டி? சாச்சு வரலையா? விட்டு தொந்தரவு. ஓகே க்ளோஸ் பண்ணுங்க. குட் நைட் ஷாஷா. குட் நைட். வாங்க நம்ம போலாம். அம்மா நம்ம போலாம். சரி நாங்க போயிட்டு வரோம். சரி ஓகே. என்னடி என்ன தங்கம்? தூக்கிடா தங்கம். கண்ணு முடி தூங்கு.
சரி சரி தூங்கு தூங்கு கை எங்கள் அம்மா கை வச்சுக்கிறேன் நீ தூங்கு ம் சரிடி ம் தூங்கு கொஞ்சம் பிள்ளை என் பிள்ளை கொஞ்சம் பிள்ளை என் பிள்ளை தங்க பிள்ளை